நாடாளுமன்றத்தில் 2008 ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய புள்ளியியல் விவரம் சேகரிப்பு சட்டம் 2008. அந்த சட்டத்தின் கீழ் தான் இந்த துணை மாநிலத்தில் நடத்தினாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நீங்களும் நடத்துங்கன்னு நம்ம எம்எல்ஏ எல்லாம் கேட்டாங்க. அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள? எனக்கு அதிகாரம் இல்லைங்க. தமிழ்நாடு அரசுக்கு, இன்னைக்கு திமுக அரசுக்கு அதிகாரம் இல்லை. கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை. மத்திய அரசு தான் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், மாநில அரசு எடுத்துவதற்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி பொய்யை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள பேசியிருக்கிறார் என்றால் இது சாதாரண பொய் கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் சமூக நீதியுடைய விரோதிகள். எங்க வேணா அடிச்சு பேசலாம். ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, பிறகு எந்த சட்டத்தின் கீழ், எந்த அதிகாரத்தின் கீழ் தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசா, பீகார்ல எடுத்துட்டு இருக்கிறாங்க? ஏன் தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு? இல்ல தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்கா, சைனாவில் இருக்கா? எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? இந்த அடிப்படையில் சொல்றீங்க? இப்போ உதாரணம் நான் சொல்றேன். பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க. பட்டியலின மக்களுக்கு தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதை 20 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்று பாட்டாளி கட்சியுடைய கோரிக்கை அது. ஆனால் இந்த 18 விழுக்காட்டில் உட்பிரிவுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? 78 சமூகங்கள் உட்பிரிவு. பட்டியலின சமூகத்தில் உட்பிரிவில் இருக்கு 78 சமூகங்கள். இந்த 78 சமூகத்தில் 8 சமூகம் தான் அந்த 18%ல 15% எடுத்துட்டு போறாங்க. மீதி 70 சமூகங்கள் மீதி இருக்கிற 3% தான் வாங்கிட்டு போறாங்க. அதனால்தான் இது யாரு கிடைக்கல, யாருக்கு கிடைச்சது? எம்பிசியில கிட்டத்தட்ட 115 சமுதாயங்கள் இருக்கிறது. அந்த 115 சமுதாயத்தில் யார் அதிகமா எடுத்துட்டு போறா, யாருக்கு சரியான கிடைக்கல, யாருக்கு சுத்தமா கிடைக்கல. பிசியில 30% இருக்கு. இந்த பிசியில 30%ல யாருக்கு கிடைக்கல, யாருக்கு சுமாரா கிடைக்குது, யார் அதிகமா கிடைக்குது? இந்த கணக்கெடுப்புலாம் நடத்தினாதான் சமூக நீதி கிடைக்கும். கிடைக்காதவங்களுக்கு கொடுக்கணும்னா தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆகணும். சட்டம் இருக்கிறது, அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனா இருந்தோம் இல்லை என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா?